சொத்து சேர்த்து வைக்காதீங்க. மூன்றாவது தலைமுறை அதை அனுபவிக்காது. எந்த மூன்றாவது தலைமுறையும் எந்த சொத்தும் அனுபவிச்சது கிடையாது. என் அம்மா கிட்ட 250 பவுன் இருந்ததா எங்க அம்மா சொல்றாங்க. எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அம்மா கிட்டயும் இல்ல. மூன்றாவது தலைமுறை அதை அனுபவிக்காது. எந்த வீட்டை மூன்றாவது தலைமுறை மாற்றி அமைக்கும்? சேர்த்து வைக்காதீர்கள். சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நான் ஒரு தெளிந்த பார்வையுடன் இருக்கிறேன். இந்த டாலர் தாங்க அந்த வரலாற்று சிறப்பு மிக்க டாலர். இந்த டாலரை பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். என் பையன் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் இந்த டாலரை பார்த்த உடனே நான் காலேஜ்க்கு கிளம்புறேன். அவன் சொல்றான், அம்மி சூப்பர் அப்படின்னா. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கூட ஸ்டைல் குறையவே குறையாது. சூப்பர், யூஸ் பண்ணலாம். அவன் சொல்லிட்டானா, இதை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் 2 வீலர் ஓட்டிட்டு போறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு வெளியில சுவர்ல ஒன்னு எழுதி போட்டிருந்தான். கடவுள்னு சைன் பண்ணி இருந்தார். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பயமாயிடுச்சுங்க. அவன் அதை தாங்க சொல்லி இருக்கான். அவனுக்கு ஒரு 29 வயசுல கல்யாணம் ஆகுமா? அவன் சொல்றாங்க. அவன் எனக்கு யோசிச்சு பாக்குறேன். சொல் புரிகின்ற பொழுது அப்ப முடிவு பண்ண என் பையனை கூப்பிட்டேன். இந்த பார், நீ எனக்கு ஒரே பையன், என் எல்லா சொத்தும் உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஒரு அமௌண்ட் தான். இந்த சமூகத்திலிருந்து நான் எங்கிருந்து எடுத்தேனோ அந்த சமூகத்திற்கும் நான் திருப்பி கொடுத்தாக வேண்டும். அதனால் அதில் கணிசமான தொகை சமூகத்திற்கும் உரியது என்பதனை சொல்லி சொல்லியே என் பிள்ளையை நான் வளர்க்கிறேன்.